பரலோக மகிமையால் இப்போதே மூடிக்கொள்ளும். பரலோக மகிமையால் இப்போதே மூடிக்கொள்ளும். கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவே வாஞ்சிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 122 7ஆம் வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல உன் அலங்கத்திற்குள்ளே, அதாவது இல்லங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதான வால்ஸ், மதில் சுவர்கள், அந்த இடத்துல சமாதானம், எல்லை முழுவதும் சமாதானம். உன்னுடைய அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று இந்த இடத்துல இந்த சத்தியம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய அலங்கத்திற்குள்ளே, யாருடைய அரண்மனைகளுக்குள்ளே? எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று ஆலயத்தை, எருசலேமின் நகரத்தை நேசிக்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய பெட்டி, தேவ சமூகம் இருக்கிற ஆலயத்தையும் தேவ ஜனங்கள் வசிக்கிறதான நகரமாகிய எருசலேமை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பிரியமானவர்களே வாழ்க்கையில அவர்கள் சுகித்திருப்பார்கள். ஒன்று, அவருடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அவருடைய அரண்மனைகளுக்குள்ளே, அவருடைய வீடுகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக. அப்போ சமாதானம், சுகம், சுகித்திருப்பது, இவை யாருக்கு வருகிறது என்றால், யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தையும் தேவன் தமது ஜனத்திற்கு கொடுத்ததான பரிசுத்த நகரமாகிய எருசலேமை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு, தேவ ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரின் ஜனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் தருகிறவைகள் அவங்களுடைய உள்ளத்திற்குள்ளே இல்லை, அவங்க உள்ளத்துக்குள்ள மட்டுமல்ல, அவங்க இல்லத்திலிருந்தே, அவங்க பிரியமல்ல மதில்கள், அவங்க வால்ஸ் இருக்கிற இடத்துல இருந்தே சமாதானம் ஸ்டார்ட், உள்ள போனா சுகம். இந்த காரியங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உங்க பிரியமல்ல அலங்கத்திற்குள்ளே தேவன் சமாதானத்தையும், உங்க இல்லத்திற்குள்ள அல்லது உங்க அரண்மனைகளுக்குள்ளே தேவன் சுகத்தையும் தருவாராக. தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர்களாக. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எழுதப்பட்ட சத்தியம் மாறாதவைகள், உம்மையும் உமது ஆலயத்தையும் நேசிக்கிறவர்களுடைய நிலையை இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்டோம். யாரெல்லாம் உமது ஆலயத்தை நேசிக்கிறார்களோ அவருடைய எல்லைகளிலே சமாதானத்தை வைக்கிறீர், அவருடைய இல்லத்திற்குள் சுகத்தை வைக்கிறீர். இதோ இப்பொழுதே சமாதானமும் சுகமும் செபிக்கிற அந்த வேளையிலே தமது ஜனங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் மூடுவதாக. சமாதான கர்த்தர் யாரெல்லாம் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உமது சமாதானத்தை தருவீராக. கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உம்மையே நேசிக்கணும் ஒவ்வொரு நிமிடமும். God bless you, church. Have a blessed day. Amen.